வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜேஷன். ஸோ நம்மளோட வீடியோவில் நியூ சிலபஸ் எஜுகேஷன் அண்ட் சைக்காலஜியோட பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் பற்றி ஒரு டிஸ்கஷன் சொல்லியிருந்தேன். ஸோ ஜிகே பற்றியும் இதை டீட்டெயிலாக சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஜிகே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரல் நாலேஜில் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வந்துடுது. அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டின்னு வரும்போதே எக்கனாமிக்கல் சம்மந்தப்பட்ட சில கொஷின்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது இந்த வாட்டி சிலபஸ்ல வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்ரிவியேஷன்ஸ், அதுக்கு அடுத்தது அப்ரிவியேஷன் தனியாவே ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆப்டிடியூட் பத்தி ஒரு தனி யூனிட் கொடுத்துருக்காங்க. லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அந்த 10 மார்க் தான் ஜிகேக்கு அப்படின்னு நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ எல்லாமே பார்ப்போம், ஓரளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தெரியும் நமக்கு, ஜிகே ஒன்றுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு பார்க்குறாங்க. பட் அது ஃபேக்ட் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 10ல் வந்து எத்தனை உங்களுக்கு மார்க் வருது அப்படிங்கிறது உங்களோட ரேங்கிங்ல 1 மார்க் அப்படிங்கிறதும் 0.5 அப்படிங்கிறதும் நமக்கு வெயிட்டேஜ் இல்லாததுனால 0.5 வர வாய்ப்பு இல்லை. பட் 1 மார்க் அப்படிங்கிறது உங்களோட வந்து கிட்டத்தட்ட 100 பேர், 200 பேர், 300 பேருக்கு பின்னாடி தள்ளக்கூடியது. அப்போ ஜென்ரல் நாலேஜில் உங்களால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதனால ஃபர்ஸ்ட் ஜென்ரல் நாலேஜுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அட்லீஸ்ட் ஃபார் அ வீக் ஆர் ட்வைஸ் அ வீக், அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஜென்ரல் நாலேஜ்ல இருக்க ஒரு யூனிட்டை ரிவிஷன் பண்ணுங்க. அதே நேரத்தில் ஜென்ரல் நாலேஜ்ல இல்லை அப்படிங்கிற பொறுத்து நான் ஓரளவுக்கு மேஜர்ஸ் படிச்சிட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே ஒரு இதில் வந்து சொல்லியிருப்பேன் என்னன்னா பொட்டென்ஷியல் பிரிசன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுலேருந்து வெளியில வந்துட்டு, ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியுங்கிறது ஒரு பிளஸ், அதே நேரத்தில் அது மைனஸாகவும் ஆகிடக்கூடாது. ஒரு தடவை நம்ம திரும்ப தெரிஞ்சதே திரும்ப பார்க்கறதுனாலையோ இல்லை அந்த விஷயங்களை பற்றி நிறைய கேட்கறதுனாலையோ வீடியோஸ் போடுறதுனாலையோ வீடியோஸ் பார்க்கறதுனாலையோ எதுவும் குறைஞ்சு போயிடாது, கூட தான் வரும், அதை நினச்சிக்கோங்க. ஸோ பொட்டென்ஷியல் பிரிசன்லேருந்து வெளியில் வந்து ஜிகேயும் எஜுகேஷனையும் பொறுத்த வரைக்கும் மேஜர்லேயுமே அப்படிதான். ஸோ இது எல்லாத்துலேயுமே ஒரு ஆல் அரௌண்டா 110 நான் வந்து 100க்கு மேலே, ஏன் 110 கொஸ்டினுமே நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்ன்ற பாயிண்ட் செட் பண்ணுங்க. ஜிகேவா 10 out of 10, அட்லீஸ்ட் 8 out of 10 அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் மென்டல் எபிலிட்டி அண்ட் லாஜிக்கல் ரீசனிங், ஆப்டிடியூட் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து நம்மளோட வீடியோவில் போடலாம். அதே மாதிரி அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பத்தி நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஸோ பிஇஓ எக்ஸாம், நம்மள யூஜிடிஆர்பி இதெல்லாம் வச்சு நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ஒரு ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி அண்ட் மெத்தடாலஜியும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் உங்களுக்கு பிஜிடிஆர்பியில் ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பி சம்மந்தப்பட்ட என்ன ஒரு டவுட் இருந்தாலும் நம்மளோட வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.